Friends, matrices and determinants chapterல 1.1ல 9th sum பார்க்க போகிறோம். If adjoin A is equal to 0, minus 2, 0, 6, 2, minus 6, 3, minus 3, 0, 6 கொடுத்துருக்காங்க. A inverse கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு adjoin A எழுதிக்கலாம். கொடுத்துருக்க given அப்படியே எழுதிக்கோங்க. 3x3 மேட்ரிக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 0, minus 2, 0, 6, 2, minus 6, minus 3, 0, 6. நம்மளுக்கு A inverse, we know that இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். A inverse which is equal to plus or minus 1 by root of determinant adjoin A into adjoin A. இது வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலா, ரொம்ப ஈஸி தான் அந்த ஃபார்முலா. இது உங்களுக்கு இது கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் ஈஸியாக உங்களுக்கு சம்மை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் அட்ஜாயின் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதை கண்டுபிடிச்ச பிறகு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிட்டர்மினன்ட் அட்ஜாயின் ஏ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு, அப்போ அட்ஜாயின் ஏ மட்டும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இதை சால்வ் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 2, 6, 0, -6. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது பண்ணும்போது இந்த 0ங்கும்போது இது இதாயிரும். அப்போ 6 × 6 36, -3 × -6 என்ன வரும்? உங்களுக்கு 18 வரும். அதுதான் இங்கே எழுதியிருப்போம். 36 - 18 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 18 கிடைக்கும். உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 36. அப்போ ஃபார்முலாவில் எழுதலாமா? A inverse which is equal to plus or minus 1 by root of determinant adjoin A into adjoin A. அப்போ determinant adjoin A வந்து உங்களுக்கு 36 கிடச்சிருக்கு. இங்கே வந்து என்ன இருக்குது? adjoin A அதை எழுதியிருக்கோம். அப்போ ரூட் 36ஓட வேல்யூ வந்து என்னது உங்களுக்கு? 6. ஸோ 6 போட்டுட்டு இதை அப்படியே எழுதலாம். அப்போ 0, -2, 0, 6, 2, -6, -3, 0, 6. இவ்வளோதான் அந்த சம்மு. ரொம்ப ஈஸி. இதில் உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது A inverse is equal to plus or minus 1 by root of determinant adjoin A அது இதுதான் A inverse கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல determinant adjoin A நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா சம் ஈஸியாக உங்களுக்கு சால்வ் ஆயிரும். எது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.